Hey, beautiful souls. வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயரா. இன்னைக்கு நம்ம உங்களோட கரண்ட் எனர்ஜி அப்டேட்டை பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். லெட்ஸ் சி வாட் தி யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு குக்கிங் ஃபார் யூன்னு. கைஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். என்ன வைப் வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, the High Priestess, Wheel of Fortune, Five of Swords, Justice, Ace of Pentacles, King of Wands. Bottom of the deck we have the Chariot. Okay, card visible ஆகுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து High Priestess and the Wheel of Fortune வந்திருக்கு. இது உங்களோட கரண்ட் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. The High Priestess and the Wheel of Fortune இது வந்து அல்டிமேட் கோம்போ. ஓகேங்களா, இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோ இன்சிடென்ட் பிகாஸ் அக்கார்டிங் டு நியூமராலஜின்னு வச்சுக்கலாமே, 2 + 0 + 2 + 6 = 10. ஸோ 2026 இஸ் ஆக்சுவலி a wheel of fortune year. ஓகேங்களா, ஸோ இந்த High Priestess and Wheel of Fortune என்ன சொல்லுதுன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது. அது உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில், உங்களோட பேக்ரவுண்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஐ டயர்ட் பட் நத்திங் ஹேப்பன்னு நீங்கள் ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் வீல் வந்து இப்போ தான் அது வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் என்னது டைம் வந்து டிசைட் பண்ணட்டும். ஓகேங்களா, அட் த சேம் டைம் வந்து இந்த High Priestess வந்து த சீக்ரெட் சாஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்க வேண்டிய டைம். மேபி ஒரு சிலர் சைலண்ட்டாக இருந்துட்டுருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஓப்பன் அப் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் அப் ஆகிற பர்சனில் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருக்கலாம். கொஞ்சம் சீக்ரெட்டிவ் பர்சனாக இருக்கலான்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி நீங்கள் வந்து தேவைப்பட்டால் மட்டும் ஓப்பன் அப் பண்ணுற பர்சன்ன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களோட அந்த மனசாட்சி ஒரு விஷயம் சொல்லும். அதாவது என்னென்னா, இப்போ இப்போ இது வேண்டாம், இல்லை ஆர்எல்ஸ் இப்போ இது செய்யின்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த கட் ஃபீலிங்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இடன் நாலேஜ் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. பட் என்னென்னா, நீங்கள் அதை பார்க்காம இருக்கிறீங்க. அதை வந்து மேபி கூடிய சீக்கிரம் ரிவீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிக் ஷிஃப்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதை வந்து கார்மிக் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேபி 2026 எஸ்பெஷலி மார்ச் மந்த் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, வீல் வந்து மேலே போயிட்டுருக்குது. இந்த யூ-டர்ன் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்காக இருந்த விஷயம் சடனாக மூவ் ஆகும். ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்ட்ரக்காக இருப்பீங்க இல்லையா, அதில் வந்து சடன் சேஞ்சஸ், சடன் ஒரு மோஷன் மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிளான் பண்ணாத ஒரு சான்ஸ் வந்து உங்கள் டோரை வந்து நாக் பண்ண போகுது. தென் ஃபேட் இஸ் பிளேயிங் இட்ஸ் கேம். நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃப்ளோவோட கோ ஹெட் வித் யுவர் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதம் உங்கள் ட்ரீமில் வர விஷயத்த நோட் பண்ணி வைங்க. என்ன ஏதுன்றதை பாருங்கள். ஏன்னா High Priestess இஸ் டாக்கிங் இன் யுவர் ட்ரீம். ஓகேங்களா, அதே மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்னென்னா, குட் டைம்ஸ் ஆர் கம்மிங்ன்றது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுது உங்ககிட்ட. பட் பி ஹம்பிள். வீல் எப்போ வேணாலும் திரும்பும். ஸோ ஸ்டே கிரவுண்டடுன்றதை இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து சொல்லுது. டோன்ட் ட்ரஸ்ட். High Priestess இஸ் அபவுட் ஸ்டில்னஸ். ஓகேங்களா, ஆக்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் கட்ஸ் ஃபீலிங்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. தென் வி ஹாவ் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தென் ஓகே, ஜஸ்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து வாட்ஸ் ஹேப்பனிங், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ
இது வந்து என்னன்னா, ஃபயர் அண்ட் டஃப் லவ் வைப வந்து காமிக்குது. எம் எப்படின்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஒரு விக்டரிய காமிக்குது. ஆனா, அந்த ஒரு ம் நீங்க ப் அ வ வாங்குன விக்டரி வந்து மேபி ஆர்குமென்ட்ல அந்த ஒரு சின்ன சண்டையில வந்திருக்கும். அதுல நீங்க ஹேப்பி இல்ல. அதுல எ அந்த விக்டரில வந்து நெறைய ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்குதுன்றத காமிக்குது. நீங்க ஒரு வேள விக்டரி ஆனாலும், அது வந்து ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு குடுக்கலன்றத இது ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி சம்ஒன் பிளேட் டர்ட்டி கேம். உங்க கூட இருக்கிற யாரோ உங்க கூட உங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். இல்ல உங்கள பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். அத வந்து இது காமிக்குது. இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி நீங்க இப்ப கொஞ்சம் பெட்ரயல் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கலாம். ன்றத காமிக்குது. ஆனா பட் வி ஹேவ் ஜஸ்டிஸ் ஓகேங்களா? த கார்மிக் பேலன்ஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அம் இது என்னன்னா, கரெக்ஷன் கார்டுன்றத சொல்லலாம். அ யார் உங்களுக்கு பெட்ரயல் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, இப்போ வந்து அவங்க வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ட வந்து தே ஆர் கெட்டிங் ரெடி டூ ஃபேஸ் ஓகேங்களா? யூனிவர்ஸ் இஸ் பேலன்சிங் த ஸ்கேல்ஸ்ன்றது இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ம் அதே மாதிரி ஒரு சிலர் இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் டாக்குமெண்ட் இல்ல கான்ட்ராக்ட் ஆர் லீகல் ரிசல்ட் ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் சேஸ் இட் வில் பி ஃபேர் ஓகேங்களா? உண்மை என்னவோ அதுதான் வந்து ஜெயிக்கும். எது ட்ரூத்தோ அது வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். ட்ரூத்க்கு விக்டரி இருக்குன்றத இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து சொல்லுது. ஸோ இல்ல யாராச்சும் உங்கள ஹர்ட் பண்ணாங்களா? இல்ல உங்ககிட்ட கிரெடிட் யாராச்சு வாங்கி உங்கள ஏமாத்தியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தா மேபி உங்களோட எமோஷன்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து டோன்ட் கெட் ஹார்ட் ப்ரோக்கன் டியர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஜஸ்ட் என்டரிங் இன் த சார்ட் ஓகேங்களா? ஸோ 5 ஆஃப் சோர்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து ம் ஈகோ சண்டை வேண்டாம். ஜஸ்டிஸ் வந்து ஈகோ சண்டை வேண்டாம். மைண்ட காமா வைங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் இருக்கு. ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால என்னன்னா, ம் நீங்க என்ன பண்ணீங்களோ அது வந்து அந்த குட் திங் வந்து அது உங்களுக்கு டபுள் ஃபோல்டா வரப்போகுதுன்றத இந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்னன்னா, யாருக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் ஒண்ணுமே நம்ம யோசிக்க வேண்டாம் காய்ஸ் ஓகேங்களா? டோன்ட் திங்க் டு டேக் ரிவெஞ்ச். லெட் கர்மா டூ த ஹெவி லிஃப்டிங் ஓகேங்களா? ஸோ அதனால இங்க ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்கள ஏமாத்துனவங்க, உங்கள பெட்ரயல் பண்ணவங்க, மேபி உங்கள்ட்ட கடன் வாங்கி குடுக்காம இருக்கிறவங்க, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஹூஎவர் ஆஸ் இட் இஸ் அவங்க வந்து கண்டிப்பா அவங்களோட கர்மாவ டபுள் ஃபோல்ட்ல பே பண்ணுவாங்கன்றது இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹேவ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். இது 2ம் என்னத்த ரெப்ரசன்ட் பண்ணுது? உங்களோட அவுட்கம் எப்படி இருக்கும்ன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய சொல்லுது. இது ஒரு நியூ பிகினிங் எ அதாவது எஸ்பெஷலி இன் மனி, கேரியர் ஆர் ஹெல்த்த வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அம் ஒரு பெரிய கிஃப்ட் ஆர் நியூ ப்ராஜெக்ட் உங்க கையில வரப்போகுதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஐடியா. இட்ஸ் ரியல் கேஷ் ஆர் அ ரியல் கான்ட்ராக்ட். ஏன்னா பென்டக்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் ஸ்டெபிலிட்டிய வந்து காமிக்குது. சாலிட் ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ நீங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அ இப்ப வந்து அது வந்து கோல்டா சேஞ்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றத இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லுது. தென் வி ஹேவ் கிங் ஆஃப் வாண்ட்ஸ், த விசனரி பாஸ். அந்த அத வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ம். அதாவது இந்த கார்ட் வந்து உங்க எனர்ஜின்றதுனால, இது உங்களோட எனர்ஜிய தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. நீங்க இப்போ கன்ஃப்யூஸா இல்ல. யூ ஆர் த பாஸ். அ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வந்திருக்குது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் கிட்ட ஒரு லெட்ஸ் லெட்ஸ் டூ திஸ்ன்ற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும். நீங்க இப்போ எனர்ஜெட்டிக்கா, கிரியேட்டிவா அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபயரோட பார்த்துக்கலாம், பண்ணலாம் இந்த வேலையன்ற ஒரு மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் லீடர்ஷிப்ப ரெப்ரசன்ட் பண்ணுது. அ யாராச்சும் உங்கள கைட் பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ண அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயி, இப்போ நீங்க தான் மத்தவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அட்வைஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு எமோஷனல் சப்போர்ட்டா கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த கார்ட் வந்து காமிக்குது. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன நடக்குதுன்னா,
ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி இருக்கும். அதாவது சடனா ஒரு அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்குது. இல்ல ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் சக்சஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி பீப்பிள் வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் ஒர்க். நீங்க சொன்ன ஆர், நோ ஆர் நீங்க எடுத்த அந்த ஜஸ்டிஸ் ப்ரீவியஸ் கார்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ உங்கள ஒரு லீடர்ஷிப் இதில வந்து கண்ணோட்டத்தில மத்தவங்க பார்க்கறதுக்கான அந்த விசன்ல உங்கள உட்கார வைக்க போகுது. ஸோ இந்த வாண்ட்ஸ்னாலே ஆக்ஷன் மோட். ஓகேங்களா? ஸோ மேபி இந்த மார்ச் எண்டுக்குள்ள நீங்க என்னன்னா, உங்களோட கரியர்ல விக்டரி ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி நீங்க ஒரு சிலர் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்றதுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்க வேலைய ரொம்ப பேஷனேட்டோட, அட்ராக்ஷனோட, அந்த ஃபயர் எனர்ஜியோட செய்வீங்கன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டோன்ட் ஜஸ்ட் டேக் த மனி, பில்ட் த எம்பயர். அதாவது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் குடுக்குற அந்த சீட வாங்கி கிங் ஆஃப் வாண்ட்ஸ் மாதிரி பெரிய மரமா ஹவ் டு சே எம்பயரா வளர் க்ரோன் பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் டைம் டூ ஷைன்ன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் த சேரட். இது என்ன சொல்லுதுன்னா, இது அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் பட்டன் இல்ல. அதாவது நீங்க வந்து இப்போ ஃபார்வர்ட் ஆக்ஷன்ல இருக்கிறீங்கன்றத காமிக்குது. ஸோ இந் இது இந்த சேரட் என்னன்னா, இட் மீன்ஸ் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்குன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்க மேபி ஐ டயர்ட் என்னால முடியல, ஐ அம் டன் வித் திஸ்ன்னு யோசிச்சீங்கல்ல. ஆனா அது உண்மை இல்ல. யூனிவர்ஸ் இஸ் கெட் கெட்டிங் ரெடி டு மேக் மேக் யூ எனர்ஜெட்டிக். உங்கள வந்து என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் கெட் ரெடி டு டிரைவ்ன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்லுது. ம். ஸோ என்னன்னா, இந்த சேரட் வந்து இப்ப என்ன ஆக போகுது? ஃபாஸ்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ டிசைட் பண்ணிக்கங்க. ஆர் யூ ரெடி ஃபார் த ஸ்பீட் ஆர் நாட்ன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ ம் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, விக்டரி த்ரூ வில் பவர்ன்றத இந்த கார்ட் மூலியமா யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்க மேபி எதிர்பார்த்த அந்த விக்டரி உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் அது லக்குல மட்டும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஏன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கான ஹை பேவா கூட இருக்கலாம். ஸோ இங்க வந்து இந்த 2 இது இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து என்னன்னா, இந்த 2 அனிமல்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க என்னன்னா, அ 2 அதாவது இவங்க வந்து 2 கலர்ல இருப்பாங்க. ஒண்ணு பிளாக்ல ஒண்ணு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒயிட்ல ஒண்ணு இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த ஸ்பினக்ஸஸ் வந்து ஆ 2 கலர்ல இருக்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா காமிக்குது. ஸோ நீங்க இப்ப என்னன்னா 2யுமே கண்ட்ரோல் பண்ணி அத கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி உங்க லைஃப்ல வந்து நீங்க ஃபார்வர்ட் ஆகுவீங்கன்றது இந்த கார்டு வந்து உங்கள்ட்ட சொல்லுது. ஸோ உங்க லைஃப்ல இருக்கிற அந்த ரோட் பிளாக்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி போக போறீங்க. கொஞ்சம் கரெக்ட்டா ஸ்டேபிளா யோசிச்சீங்கன்னா, உங்களோட லைஃப்ல வெற்றி ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி மார்ச் எண்டுக்குள்ள திங்ஸ் வில் பி மூவ் வெரி ஃபாஸ்ட். சடன் டிராவல்ஸ் அண்ட் சடன் கரியர் குரோத் இருக்க வாய்ப்பு இருக்குன்றத இந்த கார்டு வந்து சொல்லுது. அதனால அ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ என்னங்க சொல்றது கம்மி பண்ணுங்க. அம் ஸோ கைஸ் உங்களோட வொர்க்க நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க சேரட் அண்ட் அந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ், பென்டக்கிள்ஸ் இது 3 இருக்கிறதுனால, என்னன்னா நீங்க உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஹை பீக் ஆக போகுது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு ஹவ் டு சே அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டீஸா வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அட் த சேம் டைம் அம் உங்களோட ஐ டயர்ட் என்னால முடியுமா? முடியாதான்னு அந்த யோசிக்கிற அந்த பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து ஆக்ஷன் மோட்ல இருக்கிறீங்க. சடனா ஒரு லீடர்ஷிப் ரோல் ஒரு சிலருக்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் வந்து உங்கள கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கான்ஃபிடன்ஸா இருங்க. உங்கள நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. வேற யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மட்ட ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய இன்ட்யூஷன
ட்ரஸ்ட் பண்ணுங்கன்றத சொல்லுது. ஸோ யாரையும் நம்பாம உங்களோட இன்ட்யூஷன ட்ரஸ்ட் பண்ணி, அ திங்ஸ அனலைஸ் பண்ணி, நீங்க வந்து உங்க வொர்க் வாட் எவர் அஸ் இட் இஸ் அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஒர்க்ல ஒரு சாலிட் இயர்ஸ் வரப்போகுது காய்ஸ். இந்த ஓவரால் ரீடிங் மேபி இந்த மாசம் எண்டுக்குள்ள ஃபினான்ஷியல் கெயின் ஆர் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் குட் நியூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். யாராச்சும் உங்கள தப்பா நினைச்சிட்டு இருந்தா ஜஸ்டிஸ் வில் ப்ரூவ் தட் யூ ஆர் ரைட். கீப் யுவர் சீக்ரெட் சேஃப் ஃபார் நவ். ஓகேங்களா? ஸோ ஃபீலிங் ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட அந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வீல் வந்து அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் வந்து இப்போ உங்க பக்கம் வந்து திரும்பிட்டு இருக்குது. ஸோ அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் காய்ஸ். ஏன்னா ஏஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஜஸ்ட் ஃப்ளோ வித் த யூனிவர்ஸ். கடவுளை நம்புங்க, கடவுளை வொர்ஷிப் பண்ணுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. தென் ஜோடியாக் சைன் சொல்றேன். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கங்க. ஓகேங்களா? கேன்சர், தென் சாகிட்டோரியஸ், தென் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. அக்வாரியஸ், லிப்ரா, தென் டாரஸ், விர்கோ, கேப்ரிகான் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால ஆரிஸ், தென் கேன்சர் எனர்ஜி காமிக்குது காய்ஸ். தென் ஆல்ஃபாபெட் சொல்லிடுறேன். மேபி இது வந்து உங்கள் பேரில் எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்கள் நிக்நேமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேருக்குள்ளே இருக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க உங்கள் வீவர்ஸ் உங்களோட எனர்ஜி ரீடிங். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. FPWCKRDMB GLS EHNXAIJSYBJT. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து மேபி உங்கள் நேமில் எங்கே ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. மேபி சோஷியல் மீடியாவில் உங்களோட பேராக இருக்கலாம், இமெயில் ஐடியாவில் இருக்கலாம், வாட் எவர் எஸ் இட் இஸ். இது ரெசனேட் ஆச்சுன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதாக இருக்கலாம். திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே காய்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். until then take care of your heart and soul. Guys, again saying this is a collective reading for guidance purpose only. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகலை, இது உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. பாய்.